தொடங்கி சார், நடிகருக்கென்று சில மார்க்கெட் இருக்குது. 90களுக்கு பின்பு இந்த குறிப்பிட்ட நடிகர் பிரபலமாக இருந்தார். ரோஜா பூ அந்த பாடல்கள்லாம் அவருடைய படங்கள். ஒரு 30 வருஷம் ஆச்சு. இப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் தோல்வி இருக்கும், வியாபாரத்தில் ஏற்படுகிற சரிவை மாதிரி. குறிப்பிட்ட இந்த நடிகரை கைது செய்தது தமிழ்நாட்டில் பிரபலமான அரசியல் கட்சி தலைவர் சொல்கிறார், போதை உட்கொண்டவர்களுக்கு இவ்வளவு பெரிய பிரபலம் ஏன், இவ்வளோ பெரிய நடவடிக்கை ஏன், அதை ஏன் இவ்வளோ பிரபலப்படுத்தப்பட வேண்டும்? அந்த குறிப்பிட்ட நடிகர் அவரை குறித்து சொல்கிறார் செந்தமிழ் சீமான். அவரும் திரைப்படத்துறையிலே உள்ளவர் தான், தமிழ்நாட்டில் நடிகர் தான், இயக்குனர். இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த குறிப்பிட்ட நடிகரை ஒட்டி நிறைய பேர் கைதாகிறாங்க, இது எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக நீங்கள் இந்த கேள்விக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நினைவூட்ட ஐயா சொன்னாங்க. ஏன்னா வந்து இந்த போதை வஸ்து இப்போ பிடிபட்டிருக்கிற இந்த போதை வஸ்து குறிப்பிடுற அந்த கொக்கைன்னு சொல்லப்படுகிற அந்த போதை வஸ்து இது சர்வதேச மார்க்கெட்லேருந்து தான் இங்கே வருது. இந்தியாவில் அதுக்கான உபயோக பொருள் எங்கேயுமே இல்லை. இது சர்வதேச மார்க்கெட்டில் இப்போ பிடிபட்டிருக்கிற ஒருத்தரும் சர்வதேச அளவில் உள்ள ஒருவர், நைஜீரியாவை சேர்ந்தவர் தான் ஒருத்தர் பிடிச்சிருக்காங்க, ஜான் ஒருத்தரை பிடிச்சிருக்காங்க. இப்போ என்னென்னா, இப்போ எங்கே சுற்றி வந்தாலும் இது வந்து திரையுலகத்தின் மீது திரும்புகிறது அப்படின்ற பார்வை என்னென்னா, வெளிச்சத்துக்குள்ளே இருக்கிறவங்க இவங்க தான். உடனடியாக மக்களுடைய அட்டென்ஷன் வந்து இங்கே தான் இருக்கும். நீங்கள் யார் என்ன பண்ணாங்களும் அதை தாண்டி பிரபலத்தை தாண்டி ஒரு நடிகர் மாட்டிக்கிட்டார், ஒரு சின்ன ஏதோ ஒரு முகம் காட்டியிருப்பார் ஏதோ ஒரு படத்தில், ஆனால் நடிகர்னு அடையாளப்படுத்தினா உடனே எல்லாரும் தேடி போய் பார்ப்பாங்க என்ன நடந்திருக்குன்ட்டு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது எங்கே புறப்பட்டது, இது வந்து என்ன பழமொழி சொல்லுவாங்கள்ல, கிணறு வெட்ட பூதம் கிளம்புன கதையா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அடிதடி தகராறு தான் இது. அண்ணா நகரில் நடக்கிற ஒரு அந்த நுங்கம்பாக்கத்தில் நடக்கிற ஒரு அடிதடி தகராறு, ஒரு பார்க்குள்ளே நடக்கிற தகராறு, எலைட் பார், வசதி படைத்தவர்கள் போகிற பார். என்னுடைய கேள்வியே என்னென்ன, ஏன் இதை இங்கே சொல்லணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட பாருக்கு வழங்கப்பட்ட லைசன்ஸ்லேயே எனக்கு வந்து சந்தேகம் இருக்குது. ஏன்னா FL3 லைசன்ஸ் வழங்கப்பட்டதாக எஃப்ஐஆரில் இருக்குது, 4 எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு இந்த அடிதடி சண்டையில். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பின்னாடி விளக்கம் சொல்கிறேன். சொல்லுங்க. முன்னாடி ஒரு சில விஷயத்தை சொன்னதான் புரியும், கரெக்ட், மக்களுக்கும் அது புரியும். என்னன்னா, காவல்துறை வந்து அந்த ஒரு அடிதடி விஷயத்தில் 4 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. 4 எஃப்ஐஆரில் குறிப்பிடுற அந்த FL3, ஏன்னா ஒரு பாருக்கும் ஒரு லைசன்ஸ் கொடுக்குற லைசன்ஸ் பல வகைப்படும். இந்த குறிப்பிட்ட லைசன்ஸுடைய எதற்காக இதை கொடுப்பாங்க அப்படின்னா, அறைகள் இருக்கிற நட்சத்திர விடுதிகள் இருக்கு, நட்சத்திர ஹோட்டல்ஸ், இங்கே மட்டும்தான் இந்த லைசன்ஸ் வழங்கப்படும். ஆனால் இந்த இடத்துல இந்த லைசன்ஸை கொடுத்ததற்கான நோக்கம் என்னன்னே தெரியல. அது ஒரு தனியாக இருக்கட்டும், அதுலேயே நமக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. அப்போ அந்த பாரை நடத்துகிறவர்கள் அவ்வளோ பின்புலம் உள்ளவர்களா, பிரபலமானவர்களா? இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பார்ல எந்த சோதனை நடத்தப்படலை. ஸ்ரீகாந்த் வீட்டுக்கு நேரடியாக போய் போலீஸ் போது அங்கே குப்பை தொட்டியெல்லாம் தேடுறாங்க. குப்பை தொட்டியில் அவர் பயன்படுத்தி போட்டதாக சொல்லப்படுகிற எல்லா கவரையும் எடுக்கிறாங்க. அங்கிருந்து சேகரிக்கப்படுகிற அந்த துகள்களின் ஒரு கிராம் அளவு கணக்கு போடுறாங்க. இதையெல்லாம் காவல்துறை எடுக்குது இல்லையா, காவல்துறை பாராட்டுறேன். ஆனால் அதே காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும், எங்கே அந்த நபரை பிடிக்கிறாங்க, எங்கே இது தொடக்க புள்ளி ஆகுது? ஒரு பார்ல தானே சண்டை நடக்குது சார். தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக்ல டெய்லி சண்டை நடக்குது. இது மாதிரி பல பேர் பாட்டில் எடுத்து அடிச்சு உடச்சிக்கிறான், மண்டையை உடச்சிக்கிறான். அங்கெல்லாம் என்ன காவல்துறை நடவடிக்கை எடுக்குதுன்னா, ஒருத்தன் சிக்கிட்டான்னா டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கும் அடி விழும், கையை காலை உடைச்சிருவாங்க, இல்லாத ஏதாவது ஒரு கேஸை போட்டு அவனை உள்ள தள்ளிடுவாங்க. நடக்கதான் நடக்கலையா? போலீஸ் ஏன்னா அவனை கேட்பதற்கு சாமானியன் தினக்கூலி அடிப்படையில் இருக்கிறவன் அவனை யாரும் கேட்க முடியாது. சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்ப பிடிபட்ட இந்த பிரச்சனையில் இது மாதிரியான பார்கள் கிட்டத்தட்ட 60 பார்களுக்கு மேல இருக்கு. எலைட் உயர் ரக மது வகைகள் 260 சார். 50 தான் சார் லைசன்ஸே கொடுத்துருக்காங்க, 50-60 தான் கொடுத்துருக்காங்க. அது நடத்துறவங்க தமிழ்நாடு ஃபுல்லா 1400 இருக்கு, சென்னையில் 300 ஒட்டி இருக்குன்ற சார். நான் சொல்றது உயர் ரக பார் சொல்றேன். நானும் எலைட் FL2 தான் சொல்றேன். நானும் FL3 பேசிட்டு ஓகே, FL3 சொல்றேன். இல்ல என்ன விஷயம், எதுக்காக இத சொல்ல வரேன் நீங்க குறுக்கிட்டீங்கன்னா நான் ஏன் சொல்ல வரேன், இல்ல நீங்க சொல்லுங்க. இப்போ அந்த எதுக்காக சொல்ல வரேன்னா, காவல்துறையினுடைய செயல்பாடுகள் வந்து மிக நேர்மையாக நடந்துவதாக ஸ்ரீகாந்த் விஷயத்துல காட்டுறாங்க இல்லையா, பிம்பம். இந்த பிம்பத்தை காட்டுறாங்கல்ல, அவர்களை நான் பாராட்டுறேன், மதிக்கிறேன், எல்லாம் ரைட். ஆனால் அதே வேகத்தை எங்க பிடிச்சாங்களோ, சம்பந்தப்பட்ட நபர் பிடிபட்ட அந்த பார் இருக்குல்ல, பார் மீது இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை சார். சும்மா நீங்க வந்து சொல்லிட்டு அவர் கொடுத்துருக்காங்க, இவர் தான் ஓனர்னு ஒருத்தரை காமிக்கிறாங்க சார், ராஜ் பிரதீப், அவர் தான் லைசன்ஸ் ஓனர்னு அந்த எஃப்ஐஆர்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. நான் எல்லா காப்பியும் வச்சிருக்கேன், 4 எஃப்ஐஆரும் இருக்கேன். அதுல குறிப்பிட்டிருக்கிற அந்த ராஜ் பிரதீப்னு சொல்லக்கூடிய நபர் அந்த கம்பெனிக்கு அந்த பிடிப்பட்ட அந்த சண்டை நடந்த அந்த பாருக்கு ஓனரான்னு நீங்க வந்து கம்பெனி ஆக்ட்ல போய் உள்ள போய் பாத்தீங்கன்னா அவர் பேரே இல்லை. என்ன எனக்கு புரியல, சந்தேகம் இருக்கு எனக்கு. கோடங்கிட்ட கேள்வி இடைவேளைக்கு அப்புறம் கேட்குறேன்.
அந்த பேர் என்னது? பிரதீப். ராஜ் பிரதீப் சொல்றாரு. இன்னொரு குழப்பமும் இருக்கு. ஏன்னா இன்னொருத்தரை பிடிக்கிறாங்க, அவர் பேரும் பிரதீப், அவங்க அப்பா பேரும் கணேஷ், இவர் பேரும் கணேஷ், இவங்க அப்பா பேரும் கணேஷ். அப்ப இருவரும் ஒருவரான சந்தேகமும் இருக்கு எனக்கு. இப்ப நீங்க என்ன சந்தேகத்தை எழுப்புறீங்க? இதுக்கு ஓனர் யார் இருப்பாங்க? காவல்துறை நேர்மையாக ஒரு பக்கம் மட்டும் ஸ்ரீகாந்தை தேடுகிற காவல்துறை ஏன் பாருக்குள்ள போய் இன்னும் பார லைசன்ஸை கேன்சல் பண்ணி பார மூடி இருக்கணும் இல்லையா? அங்க போதைப் பொருள் விற்கப்படுதா நீங்க செக் பண்ணணும் இல்லையா? உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குல்ல. நீங்க போட்ட எஃப்ஐஆர்லயே அந்த எஃப்ஐஆர் சட்ட நுணுக்கின்படி அந்த பார மூடி இருக்கணும், செய்யலையே. இப்போ ஸ்ரீகாந்த் விஷயத்துல வேக வேகமா போறீங்க, அடுத்து கிருஷ்ணாவை பிடிக்கிறீங்க. சார் பிடிங்க சார், தவறு செய்த யாரா இருந்தாலும் தண்டனைக்குள்ள ஆகணும், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. நான் போதைப் பொருளுக்கு ஆதரவாக சொல்லல, யாருமே போதைப் பொருள் பயன்படுத்தாதீங்க. அதுவும் குறிப்பிட்ட கொக்கைனை பொறுத்த வரைக்கும் உடல் உறுப்புகளை உடனடியாக செயலெடுக்கப்பட்டு அவங்க ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. உதாரணமும் நான் சொல்லுவேன். மணமகிழ் மன்றம்னு ஒரு 50 பேர் ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுங்க. சரி, ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு 50 பேருக்கு மேல நாங்க வந்து எங்களுடைய ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம், இதுல மது வகைகள் பரிமாறணும், எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா அங்க வழங்கப்படுகிறது FL2. அறைகளோடு இருக்கிற விடுதி அறைகளோடு இருக்கிற ஹோட்டல்ஸ் கேட்கறாங்கன்னா FL3. அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல வந்து நீங்க வந்து உயர் ரக மது வகைகள் அப்புறம் வந்து சொகுசு ஹோட்டல்கள் மாத்திக்கலாம். வித்தியாசம் இவ்வளவுதான். இது சார் யார் பார்க்கணும் இல்ல ஆக்சுவலா என்னன்னா அதுல ஒரு சின்ன விளக்கம் என்னன்னா, கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல வந்து முதல்வர் அறிவிக்கிறது என்னன்னா, நாங்க போதையில்லா தமிழகத்தை உருவாக்குறதுக்காக ஒரு துறையை வந்து அதுக்காக பண்றோம் அப்படின்னு சொல்லி இப்ப இந்த அடிதடி பார் சண்டை நடந்தது இல்ல, அந்த சண்டையில் அவங்க அந்த வழக்கு போட்டிருக்க அந்த எஃப்ஐஆர் போட்டிருக்க எல்லாரும் எதன் அடிப்படையில் போட்டிருக்காங்கன்னா அந்த துறையுடைய அதிகாரி தான் இதை விசாரிக்கிறார். இப்போ தமிழ்நாடு அரசு வந்து புதுசாக ஒரு போதை தடுப்பு பிரிவுன்னு உருவாக்கி இப்போ NCP வரல சார் இங்க. இப்ப நேஷனல் நார்காட்டிக் வந்து இங்க வரல, இதுல வரல, இந்த வரல, இந்த கேஸ்ல வரல. இந்த கேஸ் முழுக்க எடுத்து செய்வது மாநில அரசு. அப்ப மாநில அரசுக்கு இது கூடுதலான பொறுப்பு. ஏன்னா பிரபலம் அடையக்கூடிய ஒரு பிரபலமான நிகழ்ச்சியில் தமிழகம் இதில் ஏன் கை செலுத்தவில்லை? முக்கியமான கேள்வி. என்ன இப்போ சினிமாக்காரர்கள் என்றாலே பிரபலம் ஆயிரும், அப்படிதானே? ஒரு பேச்சு சொல்ல வரல, நான் சொன்னேன். நீங்க சொல்லிட்டீங்க வெளிச்ச புள்ளி எங்க படுது சார்? சினிமாக்காரங்க மேலதான் முதல்ல. ஏன்னா அவங்க வாழ்க்கையே வந்து வெளிச்சத்துக்குள்ளதான் நடக்கிறாங்க. அவங்க வந்து நடிச்சாதான் அவங்க சினிமாக்காரங்க. மற்ற எல்லா துறைகளில் இவர்களை விட வசதி படைத்தவர்களாக இருக்கிற தொழிலதிபர்களாக இருக்கலாம், மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருக்கிறவங்க கூட யாரையும் தெரியாது. ரோட்டில் இறங்கி நடந்து போனான்னா பெரிய தொழிலதிபர் தெரியுமா? தெரியாது. ஒரு படத்தில் நடித்து ஒரு காமெடியிலையோ இல்லை வேற ஒரு ஆக்ஷன்லையோ நடிச்சிட்டாங்கன்னா அவங்கள ஈஸியாக அடையாளம் கண்டுக்கிறாங்க. அதனால அவர்கள் மீது அட்டென்ஷன் அதிகமாக இருக்குது. இன்னொரு விஷயம் அவர் சொல்லும்போது 2021 ஒரு தரவு ஒன்று சொன்னார். 21 தான் இந்த ஆட்சி வந்தது, இது மாதிரி ஆரம்பிச்சாங்கன்னு. அந்த ஆண்டில் இந்தியா முழுமைக்கும் பிடிக்கப்பட்ட கொக்கைன், நான் எல்லா போதை வஸ்துகளும் இந்தியா முழுக்க பிடிச்சிருக்காங்க நிறைய, அதற்கு அரசாங்கமே வந்து அறிவிப்பு வெளியிட்டு இருக்கு. அதுல தமிழ்நாட்டில் மட்டும் பிடிச்ச அளவு எவ்வளவு தெரியுமா? இந்த கொக்கையினுடைய 1 கிராமோட அளவு, அதோட விலை கிட்டத்தட்ட 12,000 ரூபாய்க்கு மேலே விற்கப்படுவதாக சொல்லப்படுது. 1 கிராம். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 2021 ஆண்டு பிடிப்பட்ட கொக்கையின் அளவு 303 கிலோ 450 கிராம் பிடிச்சிருக்காங்க. இது அதிகாரப்பூர்வமாக நார்காட்டிக் டிபார்ட்மெண்ட் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட தரவு. இது தமிழ்நாடு இந்தியா முழுக்க இருக்கு, நான் தமிழ்நாடு மட்டும் குறிப்பிட்டு சொல்றேன். அந்த ஆண்டு மட்டும்தான் சார் 303 கிலோ பிடிச்சிருக்காங்க. அதன் பிற்பாடு வருகிற எல்லா ஆண்டுகளிலும் 7 கிலோ 380 கிராம் 8 கிலோ 4.5 கிலோ தான் பிடிச்சிருக்காங்க கடந்த ஆண்டு வரைக்கும். 1 கிராம் 12,000 ரூபாய்னா எத்தனையோ லட்சம் வந்துருமே. இன்னொரு விஷயம், அப்படி வந்து இறக்குமதி ஆகிற இப்ப ஏன்னா நீங்க வந்து பழமொழி உண்டு, அதாவது கொதிக்கிறத அடக்கணும்னா எரியறத பிடுங்கணும். இப்ப நீங்க பார்டர்ஸ் யார் கண்ட்ரோல்ல இருக்கோ அவங்க அடக்குனாங்கன்னா இந்தியா போன்ற வெப்பமண்டல நாடுகள் எல்லாம் அதிகப்படியான விஷயங்கள் முன்னாடிலாம் நம்ம வந்து தமிழ்நாடு வழியாக எடுத்துட்டு வந்து கடத்தி கொண்டு போவான், எங்கேயோ இலங்கைக்கோ இல்லை வேற எங்கோ கொண்டு போயிட்டு இருப்பான், வேறு நாடுகளுக்கு இங்க சப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இங்கேயே கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கன்சியூமரா மாறிட்டாங்க. அப்ப வசதி அவர்களுக்கு அதிகப்படுது, வருமானம் கிடைக்குது. 1 கிராமே வந்து 12,000 ரூபாய் கொடுத்து 20,000 ரூபாய் கொடுத்து வாங்கி சாப்பிடுகிற அளவுக்கு அவர்களுக்கு வருவாய் தேவை அதிகமாயிருச்சு, காசு இருக்கு. அதற்கு 1000 காரணம் சொல்லலாம். சோகமா இருக்கேன், நான் வந்து தோல்வியில இருக்கேன் சார். இப்ப தோல்வியில மட்டும் பார்ட்டி கொண்டாடுறது இல்ல சார், இன்னொருத்தன் படம் தோத்து போயிட்டாலும் அதுக்கு இங்க கொண்டாடுறாங்க. நாங்க அதிகமா பழகி இருக்கேன், ஆனால் நாங்க பழகின காலகட்டத்தில் எங்களை மாதிரி நண்பர்கள் எல்லாம் இப்ப விட்டுட்டாரு அவரு. யாரு? ஸ்ரீகாந்த் வேற ஒரு தளத்துக்குள்ள வேற ஒரு வட்டத்துக்குள்ள போன பிறகு நல்ல புள்ளையா இருந்தார்ல, ஒரு நல்ல மனுஷன். அப்போ ரொம்ப சாஃப்ட், வெரி பொலைட். ஆமா. கோடங்கி சொல்லுங்க.
உங்களுக்கான நேரம். ஆக்சுவலாக என்னன்னா இப்போ அண்ணன் ராசி அண்ணன் சொல்லும்போது சொன்னார் இல்லையா, சினிமாவில் இப்போ நான் திரைத்துறை இருக்கிறதுனால அதை குறிப்பிடணும்னு விரும்புகிறேன். முன்னாடிலாம் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை சார். அங்கே வந்து படம் எடுக்கிற இயக்குனர்கள், தயாரித்தவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு ஒரு கண்ணியம் இருந்தது. நம்ம எதை கொடுக்கணும், மக்கள்கிட்ட அது என்னமா போய் சேரணும்ன்றதுல அவங்க ஒரு கட்டுக்கோப்பான ஒரு விஷயம் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு என்ன நடந்துருச்சு அப்படின்னா, இப்போ பேசும்போது வரிசையா சில இயக்குனர்கள்லாம் சொன்னார். நான் அதுக்கு தான் குறுக்கிட்டேன். அப்போவே முதல்ல ஒரு இயக்குனர் சொன்னார், வேற யாரும் இல்லை, நம்ம நண்பர் லோகேஷ் கனகராஜ் தான். அவர் எடுத்த எல்லா படங்களிலும் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அவர் பயன்படுத்துகிற விஷயம் என்னன்னா, டீட்டெயிலிங் சொல்லுவார் சார். அந்த படங்களில் எப்படி ஒரு போதை வஸ்து உள்ள வருது, எப்படி வெளியே போகுதுன்ற லெவல்ல அவர் மட்டும் குறிப்பிட்டு சொல்லல. இன்றைக்கு எடுக்கிற பெரும்பாலான இளம் இயக்குனருடைய பார்வை என்னவா இருக்குன்னா, சர்வதேச அரங்கில் நீங்க ஹாலிவுட் படங்கள்ல எப்படியெல்லாம் டீட்டெயிலிங் காமிக்கிறாங்கன்னா, அதை விட நாங்க வேற மாதிரி கொண்டு போறோம்னு சொல்லி போதையோடு இருக்கிற படத்தை காமிச்சாதான் அது நல்ல படம்னு அவங்க தோணுது. இளைஞர்கள் தான் தியேட்டருக்கு வராங்க, அப்ப அவர்களை இழுக்கணும்னா இந்த மாதிரி தான் கதை சொல்லணும்னு சொல்லி அப்படித்தான் இன்னைக்கு சினிமா போயிட்டு இருக்கு. நான் அதை குறையா சொல்லல. எங்க யாரோனா என்ன வேணா படம் எடுக்கலாம், என்ன வேணா கதை சொல்லலாம் சார். ஆனால் இவர்களை கட்டுப்படுத்துகிற இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னா, சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்கு. இந்த சென்சார் போர்டு அதிகாரிகளா இருக்கிறவர்கள், அதுல உறுப்பினரா இருக்கிறவர்கள், வருத்தமா நான் சொல்றேன், சென்சார் போர்டில் இருக்கிற பெரும்பாலானவர்களுக்கு சினிமாவே தெரியாதுங்க. அரசியல்வாதிகள் தான் அதுல மெம்பரா இருக்காங்க, இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. நான் ஆதாரத்தோட சொல்லிடுவேன், அப்புறமா ரொம்ப சங்கடமாயிடும். ஏன்னா அவர்களுக்கு சினிமா தெரியாது. அவர்களுக்கு தெரிஞ்சதுல என்ன தெரியுமா, பிரபலமானவர்கள் நடிக்கிற படங்களுக்கு பெருசா எந்த கட்டுமே கொடுக்க மாட்டாங்க. ஆனா யாரோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்து அது ரொம்ப நல்ல கருத்தோடு ஒரு விஷயம் வந்தாலும் அதற்கு அத்தனை இடத்துல கத்திரியை போட்டு அந்த படம் வெளிவரக்கூடாத அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்றாங்க. ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் இருந்தாலே சென்சார்ல வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணும்ன்றது விதிமுறைகள் இருந்தாலும், வெட்டி தலை தனியா போகுது சார். உச்ச நடிகருடைய படத்துல காட்சி வருது, அதை அனுமதிக்கிறாங்க. அது எதுக்கு அனுமதிக்கிறாங்க? இது வரைக்கும் அப்படி அந்த படம், அந்த மாதிரி படங்கள் அவர் நடிக்கவே இல்லை. இன்னைக்கு வருகிற எல்லா படங்களிலும் போதை இல்லாத படமே இல்லை. சமீபத்தில் ஒரு படம் வந்தது, இப்ப அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய அரசியல்வாதி அந்த படத்தை எடுத்திருக்காரு. அந்த படம் ஒரு அறிவியல் பூர்வமான படம்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுல கதாநாயகன் குடிச்சு அவ்வளோ, என கேட்டா காதல் தோல்வி. ஒரு சின்ன விஷயம் தொடங்கி, நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க, கையில் ஒரு 2 கோடி 5 கோடியை வச்சுட்டு சிரமப்பட்டு எடுக்கும்போது இந்த விமானம் சுற்றுறது, மேலே இருந்து கீழே குனிகிறது, சுவிட்சர்லாந்துக்கு போகிறது நடக்காது. இல்லை, ஒரு அமைதியாக இருப்பான். ஒரு நிமிஷம், ஒரு ரயிலில் போவான், அங்கே போய் உட்காருவான், வாங்குற சம்பளத்தை வாங்கிட்டு நல்ல கதைகள் உண்டு. இன்னைக்கு திரைத்துறை மோனோபோலியா மாறி வருகிறது அல்லவா தமிழ்நாட்டில்? அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார். அப்ப அவன் வந்து பிரபலத்தை தானே எடுப்பான் 500 கோடி போட்டு. நீங்க 500 கோடி போட்டு எடுக்க முடியல உங்களால். திரும்ப நீங்க நடிக்கிற எல்லா படங்களும் இல்ல வெளிவருகிற எல்லா படங்களும் ஓடுதான்னு எடுத்து பாருங்க. இன்றைக்கு சினிமாவை காப்பாத்துறதெல்லாம் சின்ன படங்கள் தான் சார். அது சரி, பெரிய படங்கள் தான் காப்பாத்துது. பெரிய படங்கள் எல்லாம் கார்ப்பரேட் கையில போயிருச்சு. அது அழகா சொல்லிட்டாரு. சிம்பிளா நான் சொல்ல வரது என்ன, நீங்க என்ன வேணா படம் எடுங்க, எப்படி வேணா எடுங்க, ஆனால் இங்க கட்டுப்படுத்த இடத்துல இருக்கிறவங்க சரியாக இந்த காட்சி தேவையில்லை, இதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர்கள் செய்தால் பல பிரச்சனைகளை ஏன்னா இன்னைக்கு எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இன்னைக்கு பல குற்றங்களுக்கு அந்த குற்றவாளியை பிடிச்சி நீங்க விசாரிச்சீங்கன்னா போலீஸ் கிட்ட அவன் என்ன வாக்குமூலம் கொடுக்குறானா, சார் நான் அந்த படத்தை பார்த்தேன், அந்த படத்தை பார்த்து அதே மாதிரி நான் ட்ரை பண்ணேன்றான். இது இன்னைக்கு நேற்று இல்லை சார், ஆட்டோ சங்கர் காலத்திலே நடந்த 100வது நாள் படம் பார்த்த பிறகு தான் அந்த செயல்கள்லாம் செய்தான்னு ஆட்டோ சங்கர் வாக்குமூலத்திலே. அதை விட ஒரு பெரும் தாக்கம் ஒன்று இருக்கு தெரியுமா? ராத்திரி 9 மணிக்கு சில குறிப்பிட்ட தொலைக்காட்சியில் மாமியார்னாலே மோசமான ஆளா காட்டுறது, பொம்பளைகளை ஃபுல்லா வில்லியா காட்டுறது. இது சமூக அவலத்தை தான். கல்யாணமாகிற கணவன் எல்லா பெண்களும் வில்லிகளா காட்டுறது. இப்ப ஒரு குடும்பம் சம்பாதிப்பதற்கு பல குடும்பங்கள் பால்பட்டு போகிறது ஐயா. ஒரு குடும்பங்கள் சம்பாதிக்கிறதுக்கு மோனோபோலியா பல குடும்பங்கள் பால்பட்டு போகிறது. மறக்க முடியும். ராசியால போதை பொருள் மாதிரி தான் அது. சிம்பிளா சொல்லணும்னா தனி மனித ஒழுக்கம்னு ஒரு விஷயம் இருந்ததுனாலே அந்த காலத்துல அது வந்து ரொம்ப கவனமாக எல்லாராலும் பார்க்கப்பட்டுச்சு. நம்முடைய அப்பா என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை என் பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்னா நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், என் குடும்பம் மகிழ்ச்சியா இருக்குன்னு ஒருத்தரும் தனியாக யோசிச்சாலே போதும். எனக்கு தோளுக்கு மேல வளர்ந்துட்டா தோழன்னு சொல்றோம் இல்லையா. 1000 பேர் 300 பேர் பார்க்குற ஒரு தியேட்டரில் வர்ற படத்துக்கு நீங்கள் சென்சார் பண்ணுகிற போது ஒரே நேரத்தில் பல கோடி மக்கள் பார்க்கிற ஒரு தொலைக்காட்சி சென்சார் ஏன் இல்லை? இல்லை, நீங்கள் தியேட்டரில் படம் சென்சார் கிடையாது. அப்புறம் சார் சுருக்கமா ஒரே வார்த்தை சார், தனி மனித ஒழுக்கம் இருக்கணும் சார். சரி, குடும்ப உறவுகளோடு நிச்சயமா டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே பாதி பிரச்சனைகள் தீரும். சரி, பாதி இல்ல முழுமையான பிரச்சனைகள். அற்புதம், அற்புதமான கருத்து. இதை தாண்டி நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா என்ன நடந்தாலும் கடைசியில நிக்க போறது குடும்பத்துல மட்டும்தான். அழகான கருத்து, மேன் ஆஃப் தி மேட்ச் சார்.